ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? மணி ஒன்றாகி போச்சு. சரி தூங்கலான்னு பார்த்தா அந்த நேரத்தில் அமித் அவர்கள் லைவில் வந்து ஒரு பாட்டு பாடினார். சான்ஸே இல்லை. நிறைய பேர் அப்படியே முகமே ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அழுகிற மாதிரி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அரோரெல்லாம் வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே படுத்துட்டாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்துட்டு கானா வினோத் அவர்கள் அவங்களுடைய பெண் குழந்தைக்காக எழுதின பாட்டு. அதை வந்து நம்ம அமித் அவர்கள் அவருடைய ஸ்வீட் வாய்ஸால் பாடினார். சான்ஸே இல்லை. ஒரு 2-3 லைன் மட்டும் நோட் பண்ணேன். ஓ ஆரீரோ செல்லம் ஆரீரோ, என் வீட்டு ராணி நீதானம்மா, என் சொத்து என்னது என் சொத்து சொகமும் நீதானம்மா, நான் பெற்ற தாயும் நீதானம்மா. சமையச்சு, நான் பெற்ற தாயும் நீதானம்மா. அதுக்கப்புறம் அப்படி நிறைய லைன்ஸ் சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்தது. அதை பாட இந்த பக்கம் அப்படியே எல்லோரும் ஒரு மாதிரி மூழ்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த பாட்டை பாடினாங்க. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறமா விமர்சனர், இது நான் தான் என் பொண்ணுக்காக பாட்டு எழுதினேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு அந்த சபையை கலைச்சி கானா பாக்ஸ்ன்றது முடிஞ்சுது. டெய்லியும் இந்த கானா பாக்ஸ் நடக்கிறது நல்லாயிருக்கு. அதை பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, அது மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, அது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். மற்ற சீசன்லாம் பற்றி இந்த மாதிரி கானா பாக்ஸ்லாம் இருக்காது. இந்த நேரத்தில் ஒரு சண்டை இருக்கும், ஒரு கண்டென்ட் இருக்கும், யாராவது பேசியிருப்பாங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா கையமேன்னு இப்போ ஒரு பக்கம் போனதுனால இந்த கானா பாக்ஸ் தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது எல்லாருக்குமே. ஓகே, ஆனால் இது மூலமாக வந்து கண்டிப்பாக வெளியே பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வினோத்துக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்கு ஒரு தனியாக ஒரு ரசிகர் பட்டாளம், குறிப்பாக எப்போ அமித் அவர்கள் வந்தாரோ இந்த கானா பாக்ஸ்குள்ளே, அப்போத்துலேருந்து தனியாக ஒரு அடுத்த இதுக்கு போன மாதிரி இருக்குது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் அமித் அவர்களோட அந்த பாட்டை பாடினீங்களா நம்ம கேட்டிங்களா? எனக்கு உண்மையிலே சான்ஸ் இல்லைங்க. ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி உருகிட்டேன், அப்படியே கண் கலங்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்காகவே நான் வந்து அமித் அவருடைய அந்த டாக்டரை பார்க்கணும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேன்னு ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. பாய் நண்பர்களே.